அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தேய்பிறை அஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தேய்பிறையில் வரும் 8வது திதி அஷ்டமி திதி ஆகும். இந்த நாளில் பரம்பொருள் சிவபெருமானின் அவருடைய ஆலயத்தில் ஈசானிய மூலையில் வீற்றிருக்கும் காவல் தெய்வமான கால பைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். காலையில் ஆலயம் திறந்திருக்கும் போதும் முதல் பூஜையும், இரவில் நடை சாற்றப்படும் போதும் கடைசி பூஜையும் கால பைரவருக்குத்தான் செய்யப்பட வேண்டும் என நித்திய பூஜா ஆகம விதி கூறுகிறது. தேய்பிறை அஷ்டமி நாட்களில் மட்டுமின்றி தினசரி வீட்டில் பைரவர் படத்தை வைத்து வழிபடுவது நல்லது. அதிலும் பைரவருக்கு உகந்த நாட்களில் அவருக்கு பூஜைகள் செய்து வழிபடுவதனால் என்ன கஷ்டம் இருந்தாலும் அது நீங்கிவிடும். வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். பைரவருக்கு விரதம் இருக்கும் நாட்களில் பகலில் ஒரு பொழுது மட்டும் உணவு சாப்பிட வேண்டும். இரவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இப்படி முறையாக விரதம் இருந்து வழிபட்டால் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். தேய்பிறை அஷ்டமி சிவ வழிபாட்டிற்கு உகந்த திருநாளாகும். குறிப்பாக சிவபெருமானின் ருத்ர வடிவமான கால பைரவரை வழிபட வேண்டிய நாள், பைரவருக்கு மிகவும் உகந்த நாள் தேய்பிறை அஷ்டமி ஆகும். தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் அவருடைய அருளை முழுமையாக கண்டிப்பாக பெற முடியும். கோவிலுக்கு சென்று பைரவரை தரிசிக்க முடியாவிட்டாலும் வீட்டிலிருந்தே பைரவரை வழிபடலாம். அஷ்டமி திதியில் வீட்டிலேயே தீபமேற்றி மனதில் பைரவரை நினைத்து பைரவர் மந்திரத்தை உச்சரித்து வழிபட துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் கண்டிப்பாக உயர்வு ஏற்படும் என்பது நம்பிக்கையாகும். நவகிரக தோஷங்கள் நீங்கி சதுர்கால பைரவருக்கு செவ்வரளி பூவால் 9 வாரங்கள் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கிவிடும். வறுமை நம்முடைய குடும்பத்தை வாட்டி வதைக்கும் போது அந்த வறுமை நீங்க தேய்பிறை அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகஸ்ர நாம அர்ச்சனை செய்து 11 பைரவ தீபங்கள் கண்டிப்பாக ஏற்றினால் அனைத்தும் நன்மையாக கிடைக்கும். நாம் இழந்த செல்வத்தை திரும்ப பெற 11 அஷ்டமியில் பைரவ தீபங்களை ஏற்ற வேண்டும். பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெயிட்டு தீபம் ஏற்றுவதாகும். சனிதோஷம் நீங்க பைரவருக்கு 9 சனிக்கிழமைகள் சிகப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் அல்லது 4 பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் அனைத்தும் நல்லபடியாக நினைத்து சனிபகவான் அவருடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார். திருமணத்தடை நீங்கி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடைமாலை சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும். வீட்டில் செல்வம் செழிக்க தேய்பிறை அஷ்டமிகளில் சதுர்கால பைரவருக்கு சொர்ண புஷ்பம் அல்லது 108 காசுகளால் அர்ச்சிக்க வேண்டும். அந்த காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வைக்க வேண்டும். அது செல்வம் செழிக்குமாகும். தேய்பிறை அஷ்டமியில் அருகில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று பைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி வேண்டினால் தடையில் தகர்க்கப்பட்டு வாழ்வில் நிம்மதி கிடைக்கும். பைரவருக்கு மிளகு கலந்த சாதம் மற்றும் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து மிகவும் சிறப்பானதாகும். பைரவருக்கு வடைமாலை சாற்றி வேண்டிக் கொண்டால் வழக்கு முதலான சிக்கல்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வு கிடைக்கும். ஸ்ரீ பைரவனை வணங்குவதனால் வறுமை மற்றும் பகைவர்களின் தொல்லை நீங்கும். மேலும் வியாபார முன்னேற்றம், தனலாபம் மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் மற்றும் வடையை நைவேத்தியமாக படைக்கலாம். அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவது போல் பைரவருக்கு வடைமாலை சாற்றி வழிபடுவது கூடுதல் பலன்களை கண்டிப்பாக தரவல்லது. இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் ஆகியவற்றை தனித்தனியாக அகல் விளக்கில் ஊற்றி 5 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாகும். 6 தேய்பிறை அஷ்டமிகளில் சிகப்பு நிற அரளிப்பூக்களால் பைரவரை அர்ச்சனை செய்து ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்து வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். கால பைரவரை வழிபட்டால்
தர வேண்டிய கடனாக வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கும் சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் தீர்ந்துவிடும். வயதானவர்களுக்கு நோயினால் உண்டான உபாதைகள் தீரும். சனியின் தாக்கம் தீரும். வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும். தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே செல்லும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும். தீய சக்திகளால் ஏற்படும் தொல்லைகள் பாதிப்புகள் கண்டிப்பாக நீங்கும் என்பது ஐதீகமாகும். பைரவரை மனதில் நினைத்து கொண்டு வழிபட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுப்பார். பைரவர் சனி பகவானுடைய குருவே ஆவார். அதனால் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நேரடியாக கால பைரவரை சரணடைவது அனைத்தும் நல்லதாகும். தேய்பிறை அஷ்டமி சிவபெருமானின் அம்சமான கால பைரவருக்கு உகந்த சிறப்புமிக்க வழிபாட்டு தினம். இந்த நாள் பைரவரை வணங்குவதுடன் கடன் தொல்லை, எதிர்ப்புகள், நோய்கள் மற்றும் பயத்தை போக்கி வாழ்வில் ஒரு புனிதமான மற்றும் நேர்மறையான மாற்றங்களையும் ஐஸ்வரத்தையும் கொண்டு வரும் என்பது நம்பிக்கையாகும். ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு சிகப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் மற்றும் சிவாத்தியங்கள் முழங்க பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த தினங்களில் பைரவரை மனதார நினைத்து வழிபடுவது மனதில் உள்ள தேவையற்ற பயங்கள் மற்றும் மன உளைச்சலை கண்டிப்பாக நீங்கும். கடன் தொல்லை, தொழில் நஷ்டம், வழக்குகளில் வெற்றி மற்றும் எதிர்ப்புகளை முறியடிக்க இந்த விரதம் மிகவும் சிறந்தது. பைரவர் காலத்தை கட்டுப்படுத்துபவர். எனவே தேய்பிறை அஷ்டமியில் அவரை வழிபடுவது வாழ்க்கையில் ஏற்படும் கால தாமதங்களை நீக்கி நல்ல நேரத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். அஷ்டமியன்று பைரவருக்கு செவ்வொருளி மலர்கள் வடைமாலை சாற்றி வழிபடுவது, எலுமிச்சை பழம் அல்லது தேங்காய் மூடையில் விளக்கேற்றி வழிபடுவது, இது எல்லாம் விசேஷமானதாகவே இருக்கின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.